சுகராகம் நீசுவே உன்னாமம் போற்றுவே தேவிட்டாத நீச்சுணையாகவே கவிநூறு பாடுவே மேகமாய் பொழியும் அருளும் நீ நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ தினந்தோறும் வாழ்த்துவே உந்தன் தோளில் சாயும் நேரம் என்னை மறக்கிறேன் உந்தன் மூச்சில் இணையும் போது என்னை மறக்கிறேன் அன்பின் சிறையில் நாளும் நான் விடியல் காணுவேன் அழகின் இமை இனிதாய் எதிலும் புதிதாய் தோன்றுவே நீயே எந்தன் ஜீவன் நீயே எந்தன் ஆற்றல் நீயே இல்லை என்றால் எனது உலகம் இல்லை சுகராகம் நீசுவே உன்னாமம் போற்றுவே தேவிட்டாத நீச்சுணையாகவே கவிநூறு பாடுவே மேகமாய் பொழியும் அருளும் நீ நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ தினந்தோறும் வாழ்த்துவே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளை ஒருங்க இணைச்சு நம்மளோட இருதயத்தை எப்பயுமே அவர் தான் வழிநடத்தி போயிட்டுருக்காருங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவர் காட்டுற வழியில் தான்ப்பா நான் டெய்லி நடந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு நம்ம எப்போ கான்ஃபிடெண்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம எப்பயுமே எல்லா சூழ்நிலைகள்லையும் ஹாப்பியாக தான் குட்டீஸ் இருப்போம். இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பாடலோட இப்போ நம்ம தொடங்கியிருக்கிறோம். அப்படி தானே? கண்டிப்பாக நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர் முன்னிலையில் ஒரு இனிமையான ஒரு ராகமாக அவரை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு அருமையான ஒரு பாடல். அது என்னது? அது நம்ம இனிமையான பாட்டு படித்தா போதுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுமே நம்ம எல்லா நிலைகள்லையும் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது எப்பயுமே நம்மளை சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் எப்போ நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளை ஆளுகை செய்கிற நம்ம ஏசப்பாவுக்கு அது மகிமைப்படுத்த விதமாக இருக்கணும்னு நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ கண்டிப்பாக நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அவர் முன்னிலையில் ஒரு இனிமையான ராகமாக அவரை மகிமைப்படுத்தி நம்ம பாடுகிற ஒரு பாடலாக தான் அவர் இடத்துல போகுமா குட்டீஸ். ஸோ ரொம்பவே ஒரு அருமையான விஷயம். இதை நம்ம ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே நம்மளுடைய செயல்பாடுகள் அவருக்கு மகிமைப்படுத்துகிற விதமாக இருக்கா, இல்லை நம்ம அவரை துக்கப்படுத்துகிற மாதிரி எல்லா செயல்பாடுகளையும் நம்ம செஞ்சிட்ருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்க முடியும் குட்டீஸ். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் ஒரு சின்ன சுயநலம் இருக்கும். இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இதில் எனக்கு என்ன பேர் கிடைக்கும், இதில் எனக்கு எப்படி அப்படின்னு எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளுடைய சுயநலத்துக்காக நிறைய நேரங்களில் இது இறைவனுடைய பார்வையில் ஏசப்பாக்கு இது பிடிக்குமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இல்லை இதை எப்படி நடந்துக்கலாமா, அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம யோசிக்காமல் போயிடும் பார்த்தீங்களா. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ எனக்கு முன்னிலையில் இருக்கிற, நான் உனக்குள்ளே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என் கையில் இருக்குது அப்படிங்கிறத நீ மறந்துடாத. என் கையை மீறி நீ எல்லா காரியங்களையும் பண்ண முயற்சிக்கிற ஒவ்வொரு நேரங்கள்லையும் தான் நீ கஷ்டப்படுற, நீ கண்ணீர் வடிக்கிற, நீ சோர்ந்து போகிற. ஸோ உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நீ எடுக்கிற டெசிஷன்ஸும் ஏன் கைக்குள்ளே இருக்குங்கிறத நீ அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உனக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். என் கையை மீறி எனக்கெல்லாம் தெரியும்னு நீ எப்போ ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறியோ அப்போது நீ கஷ்டப்படுவ. அந்த கஷ்டம் உனக்கு வேண்டான்னு நமக்கு இன்றைக்கி அறிவுறுத்துகிறாங்க. ஸோ நம்மளோட இருதயத்திட்ட சொல்லுவோம், இந்த விஷயம் இந்த வாழ்க்கை நம்ம எண்ணத்தை விட நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச, நமக்கு எது கரெக்டாக இருக்குங்கிறது தெரிஞ்ச
நெஞ்சை நம்ம ஏசப்பாவுடைய வழியில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சோர்வும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த ஏசப்பா தான் இன்றைக்கி நமக்கும் வசனம் கொடுக்குறாங்க. நீ இந்த உலகப்புறமான சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, அப்படி பயந்து அதில் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு விரோதமாக எந்த காரியமும் பண்ணிடாத. ஏன்னா நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போய்டும்னு நமக்கு எனக்கு அருமையான வசனம் கொடுக்குறாங்க. அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய பலசாலியாக மாறிடுவோம், எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக மாறிடுவோம். அப்படி தானே? அப்போது நம்ம எதுக்கு பயப்படணும் எல்லா போராட்டங்களையும் பார்த்து? ஸோ அவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமல் போயிடும். ஏன்னா உன்னிடத்துல இருந்து உன்னை ஆளுகை செஞ்சு உன்னை பலப்படுத்துகிற தேவனாக நான் இருக்கேன்ல, உங்கள் டேடியாக நான் இருக்கேன்ல, நீ பயப்படாதன்னு நம்ம எல்லாரையும் பார்த்து இன்றைக்கி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏசப்பாவை இருக பற்றி பிடிச்சிக்குவோம். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு மிகப்பெரிய பலமே. அவர் நம்மளை விட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் அவரை மீறி போகும்போது நமக்கு சோர்வு தான் வரும். அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். எல்லாமே அவர் கைக்குள்ளே கொடுத்துட்டு அவர் கைக்குள்ளேயே நம்ம அடங்கி இருக்க ட்ரை பண்ணுவோம். அவர் நம்மளை நிறைவான ஆசீர்வாதமான உயரத்துக்கு நம்மளை கொண்டு போவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை இறுக பற்றி வச்சுருக்கீங்க டாடி. உம்முடைய சிந்தனையின்படி நாங்கள் ஒரு காரியங்களையும் செய்கிறதுக்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.